அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபேஷன் ஃபிக்ஸி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு vlog வீடியோ. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறதுக்காக காலையிலே எழுந்திரிச்சிட்டோம். 3:45 எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 மணி ஆகிட்டு. அதுக்குள்ளே எங்கள் அம்மா சாப்பாடெலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அன்றைக்கி என்ன சஹருக்கு சாப்பிட்டோம்னா ரசசோறும் அப்பளமும் தான் சாப்பிட்டோம். லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறது தான் சஹருக்கு எப்போவுமே நமக்கு பெட்டர். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு காஃபியும் சூடாக குடித்தாச்சு. காஃபி குடித்தா தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு நோன்பு வச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஜர் டைம் ஆகிட்டு. ஸோ ஃபஜர் தொழுதலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபஜர் தான் நாங்கள் தொழுவ போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தொழுது முடித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து 9:45 எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து நோன்பு திறக்கிறதுக்காக கடல் பாசி செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று சூப்பர் மார்க்கெட் போனப்போ கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து எடுத்து வைக்க சொன்னாங்க. இப்போ நான் அந்த ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். சோப்புலாம் வைக்கிற இடத்துல அதை வச்சுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக வைக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30 போல் ஆகிட்டு. சரி நோன்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணலான்ட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா வடை தான் செய்யலான்னு இருந்தோம். மெது வடை, மசால் வடை ரெண்டுமே கொஞ்சமாக செய்யலான்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா அம்மா வெங்காயம்லாம் வெட்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ரோஸ் மில்க் கரைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு அதில் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். பாதாம் பீசின் சேர்த்துட்டு ரோஸ் மில்க்குக்கு பார்த்திங்கன்னா வந்து மில்க் மெய்டு இருக்குது பார்த்திங்களா, அது ஊற்றும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மில்க் மெய்டு சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கொஞ்சம் சில் ஆகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா சரி வடை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். வடையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக டின்னருக்கு வந்து சிக்கன் மக்ரோனி செய்யலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே தான் சரி கிரேவி பண்ணி வச்சிடலான்ட்டு அதையும் சைட் பை சைடாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிரேவி நம்ம முன்னாடியே செஞ்சிட்டோம்னா நைட் பார்த்திங்கன்னா மக்ரோனி மட்டும் செஞ்சு குக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவியும் ரெடி ஆகிட்டு அதை சைடாக வச்சுட்டு இப்போ வந்து வடை ரெடி ஆகிடுச்சு. அதையும் பார்த்திங்கன்னா நோன்பு திறக்க எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ நோன்பு திறக்க பார்த்திங்கன்னா கடல் பாசி, ரோஸ் மில்க், வடை, பேரிச்சம்பழம் இதான் வச்சு நாங்கள் நோன்பு திறந்தோம். டைம் ஆச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நோன்பும் திறந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து மக்ரோனி, சிக்கன் மக்ரோனி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மக்ரோனியை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மக்ரோனியும் குக் ஆகிடுச்சு. அதை வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கிரேவி, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி டின்னர். ஸோ இதோடு நான் இந்த vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.